லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Presta Premium Women's Wear. Let your body love it. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ரஷ்யா வீக் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம அமெரிக்கா என்ன முழுசாக புறக்கணிச்சிட்டுலாம் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அசைவ பால் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த மாட்டுக்கே நான்வெஜ்ஜை கொடுத்து பன்னிகை எலும் கறி இதெல்லாம் அது கொடுத்து சாப்பிட வச்சு அது ஜெனட்டிக்கலாக மாற்றி அதில் வர பாலை தான் அது காலையில் 40 அதெல்லாம் மிஷினாக மாடா 40 லிட்டர் 50 லிட்டர் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால்லாம் பாருங்கள், ஒரு கேன் நிறையா பால் கிடையாது. அதெல்லாம் கொண்டு விட்டாங்கன்னா நம்ம ஜெனட்டிக்கலாக மாறி மெண்டலாக அதானிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதானிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. போனோம் அமெரிக்காவில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற நியூயார்க் நீதிமன்றத்தில் இருந்து நோட்டீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அனுப்புனாங்க. அவங்க வாங்கலை, ஒரு வருஷமாக 2வது நோட்டீஸையும் வாங்கலைன்னா அவங்க மெயிலுக்கே அனுப்பி நீ ஆஜராகணும்னாங்க. அதானிக்கு செக் வச்சுட்டாங்க. 8 லட்சம் கோடி ஆட்டையை போட்டுருவாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதை தாண்டி நேற்று சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் அறிவிச்சு தான் எல்லாத்துக்கும் பரவலாக தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 25%லேருந்து 18% டேக்ஸ் குறைச்சிட்டாங்க. இந்தியா அமெரிக்க மீதான வரி பூஜ்ஜியமாக்கும் அப்படின்ற நாங்கள் நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யாட்டிருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதையும் இந்தியா நிறுத்திடுவாங்க. மோடி ஒரு இனிய நண்பர், வழக்கம் போல் ட்ரம்ப் சொல்கிறத சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் சார், என்ன நடந்துட்டுருக்கு? இன்றைக்கி பார்லிமெண்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை எதிரொலித்திருக்கு. இல்லை, பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்தியாவே கொடுத்துட வேண்டியதானே. இனிய நண்பர் தானே இவர், வச்சுங்க. இப்போ என்ன இருக்குன்னு 0% டாக்ஸ்னால் நக்கலாது அப்படின்ற மாதிரி தான் கேட்பேன். உனக்கு நீ 50% போடுவ, 25% போடுவ, அப்புறம் 18 ஆகுவ. உனக்கு 0% டாக்ஸு நல்லா அசிங்கமாக வருது வாயில் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ இருக்கவன்லாம் லூஸு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அமெரிக்கன்ஸ் அப்படி நினைக்கல. இந்த ட்ரம்ப் லூஸு கம்னாட்டி. ஸோ என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொல்லணும், இது விளையாட்டு தான். 25, 50, 100ன்றது இது ஏதோ சின்ன பிள்ளைங்க பலூன் விளையாட்டு விளையாடுற மாதிரி விளாண்டுருக்கான் அப்படின்னு. திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஒரு 4%, 5% ஏற்கனவே இருந்ததை விட கூட வைப்பாங்க. இதுதான் நம்ம 4-5 மாதத்துக்கு முன்னாடி அது டேக்ஸ் ஏற்றும் போதே சொல்லியிருந்தான். கட்டாயம் இதை ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவன் பிச்சை எடுக்கணும், அவன் மக்கள் செருப்பால் அடிப்பான். புரியுது அவங்களுக்கு? நீ எல்லாத்துக்கும் டேக்ஸ் போட்டேன்னா எவன் யூரோப்பியன் யூனியனுக்கு போடுற, இந்தியாவுக்கு டேக்ஸ் போடுற, சைனாவுக்கு இப்போ 100%ன்ற, ரஷ்யாவுக்கு 150%ன்ற, இந்தியாவுக்கு 100%ன்ற. அப்போ என்ன தான் வியாபாரம் நடக்கும்? உன் ஊரில் ஒன்றுமே கிடையாது. உன் ஊரில் கார் கூட வெளியிலேருந்து உன் கம்பெனி ஊருக்காரை எவனுமே வாங்க மாட்டான். ஒன்று ஜப்பான்லேருந்து போகணும், இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து போகணும். துணின்னா இங்கே பாகிஸ்தான்லேருந்து, இந்தியாவிலேருந்து போகும், பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து போகும். எல்லா அசம்பிள் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வெளியே அவுட் சைடு அமெரிக்கா இருக்குது. உன்னோட சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் பூராமே இந்தியன்ஸும் சைனீஸும் தான் இருக்கான். எதை வச்சு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி திரும்பி ரிவர்ஸில் வந்துடுவாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அது ரிவர்ஸில் வந்திருக்காங்க. இனி மோடி தான் அதை முடிவு பண்ணு 0% டேக்ஸ் ஆகணும். அப்போ எதுக்கு தொழில் பண்ணி இப்போ ஒன்றுமே அனுப்ப வேண்டாமே. ஒரு வியாபாரம் பார்க்குறேன், இப்போ இவர்கிட்ட 50 ரூபாய்க்கு வாங்கி உங்கள்கிட்ட 50 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு நான் என்ன மெண்டலா? என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. லூஸ் இருக்கவனை லூஸ் ஆகுறானா இல்லை இதுன்னு தெரியல. சரி, இது தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காரு சார். ரஷ்யாட்டிருந்து கூட வாங்குறத இந்தியா ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு உறுதி எழுதியிருக்காரு. வெனிசுலாலிருந்து இப்போ என்ன வாங்க? இல்லை, வெனிசுலாவை எங்கள் ஆட்டையை போட்டாங்க. எண்ணெய் கிணறு பூரா எண்ணெய் நிறையா இருக்குது, தழும்ப இருக்குது. இப்போ அந்த எண்ணெயை உறிஞ்சி ஆட்டையை போடணுன்றது தான் ட்ரம்ப்போட இது. இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ரஷ்யா வீக் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம அமெரிக்கா என்ன முழுசாக புறக்கணிச்சிட்டுலாம் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு நமக்கும் ராஜ்ய ரீதியான தொடர்புகள் இருக்குது. நம்ம வளர்ச்சிக்கு, நம்ம வல்லரசாக போயிட்டுருக்கிறதுக்கு ரஷ்யா ஒரு முக்கிய காரணம். ரஷ்யா கண்டுபிடிப்புகள், ரஷ்யா நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை தாண்டி ரஷ்யா வச்சு ரெகுலர் இன்கம்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. ரெகுலர் டைப்னா ஒன்று, இராணுவ ரீதியான போர் கலங்களை தவிர வேறு எதுவுமே நம்ம ரஷ்யாட்ட எதுவும் பண்ண முடியாது. இங்கேருந்து நம்ம வேலைக்கு போய் அங்கே வாழவும் முடியாது. பூரா ஐஸு. அதோடைய சீதோஷ்ண நிலையும் நமக்கு இந்தியன்ஸுக்கு செட் ஆகாது. அங்கே அந்த அளவுக்கு பிஸ்னஸும் கிடையாது. அங்கே போய் வேலைக்கு போகலான்னாலும் அவன் ஊருக்காரனுக்கே வேலை இல்லை. சைனாவில் அவன் ஊருக்காரனுக்கே வேலை இல்லை. அவன் பயங்கரமாக டெவலப் ஆனால் கூட அவனோட பாப்புலேஷன் தாறுமாறாக இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் சைனாவினாலையும் ரஷ்யானாலையும் நமக்கு முழு பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. யோசனை நம்பி தான் இருக்க நம்ம இருக்கோம். இவ்வளோ நாள் அப்படியே இருந்தால் அதை ஆரம்பத்துலேயே இங்கே அதை கட்டுப்படுத்தியிருக்கணும். சைனா மாதிரி யூஎஸை நம்பி நாங்கள் கிடையாதுன்னு. ஆனால் சைனா அது மாதிரி தான் இருக்கான். உன்னைய நம்பி நான் கிடையாது, ஆனால் உன் ஊர்லேயும் ஆள் இருக்கான். நான் என் ஊர் பொருளாதாரமே வேறு, என்னோடய ப்ரொடக்ஷனே வேறு, என்னோடய பிஸ்னஸ் வேறுன்ற மாதிரி அவன் போயிட்டான்.
ரஷ்யா ஆரம்பத்துலேருந்து சைனா இது அமெரிக்காவோட எந்த வித டச்சிலே இல்லை. அது தனிப்பட்ட அவங்க வந்து கோதுமை ஏற்றுமதி பண்ணுவாங்க, பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி பண்ணுவாங்க, க்ரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணுவாங்க, கேஸை யூரோப்புக்கு அனுப்புவான். அவனோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் வேறு. கோதுமை ஏற்றுமதி பண்ணுவாங்க. உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலேருந்து தான் யூரோப்புக்கு பூரா கோதுமையே போகுது. அவங்க பிஸ்னஸ் லிமிட்டட் பிஸ்னஸ், அதை வச்சு ஆயுதத்தை ரெடி பண்ணி அமெரிக்காவை மிரட்டிட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க. ஆனால் நம்ம இது அப்படி இல்லை. நம்ம பாப்புலேஷன்றது 150 கோடி. ஸோ நம்ம ஆட்கள் நம்ம பொருளாதாரமே அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் இருக்கான்றதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இத்தனை லட்சம் பேர் அங்கே வேலை பார்க்குறான். அந்நிய செலாவணி கொட்டுது. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரஷ்யா இப்போ அமெரிக்காவுக்கு தான் நம்ம அதிகமாக பண்ணி டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறாங்க. மோடி ஆட்சியில் மாட்டுக்கறி தான் நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. ரைஸ் போகுது தாய்லாண்டுக்கு அடுத்து. தாய்லாண்டுக்கு நமக்கு தான் போட்டியே. ரைஸ் இங்கேருந்து தான் போகுது. இப்படி இருக்கும்போது திடீர்னு அவனை கட் பண்ணால் நமக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை தான். அவனுக்கு லாஸ் தான். இல்லை சார், இப்போ ரஷ்யாக்கிட்ட இருந்து கூட வாங்குறது இந்தியா முழுவதும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா சார்? அந்த ப்ரெஷர் இருக்கா இந்தியா மேலே? ஆமாம், அதுதான் ட்ரம்ப் வந்து அதை நிறுத்து அப்படின்றாங்க. ஆனால் ஜி என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே சொல்லாதையா, நான் நிறுத்துறேன், ஏயா கத்துற, நாயெல்லாம் முடிச்சிடுமியா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஜி பேசியிருக்காங்க. கத்தாத, நானே குறைக்கிறேன் இரு அப்படின்ற மாதிரி ஜி பேசினதை தொடர்ந்து தான் இப்போ விட்டுருக்காங்க. சார், நாமளே சில மாதங்களுக்கு முன்பு பேசணும் சார். இந்த அசைவ பால்னு ஒரு கல்ச்சர் யூஎஸ்லேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் அமெரிக்க விவசாய சந்தை சார்ந்த பொருட்களை வந்து இங்கே அனுமதிக்க, அதை பற்றி கிளியர், அதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அது வந்து மோடி அதில் மட்டும் உறுதியாக இருக்கார். கண்டிப்பாக எவ்வளோ வளைஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு மட்டும் மோடி வந்து கண்டிப்பாக அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார்னு நினச்சிருக்க சமயத்தில் இப்போ அதற்கும் அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் பற்றி ஃபுல்லாக இன்னும் பொதுவெளிக்கு வரல, டீட்டெயிலாக வரல. வந்து பார்த்தா தான் இவங்க என்னென்ன நாசகார செயல் பண்ணி வச்சு. இல்லை, ஒருவேளை அந்த மாதிரி அமெரிக்க விவசாய சார்ந்த சந்தை பொருட்கள் வந்து இந்தியா நாசம்தான். அந்த அசைவ பால் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த மாட்டுக்கே நான்வெஜ்ஜை கொடுத்து பன்னிக்கை எலும் கறி இதெல்லாம் அது கொடுத்து சாப்பிட வச்சு ஜெனட்டிக்கலாக மாற்றி அதில் வர பாலை தான் விற்கணுன்றாங்க. அது காலையில் 40, அதனால் மிஷினாக மாடா 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்கும். ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால்லாம் பாருங்கள், ஒரு கேன் நிறையா பால் கறக்கிற மாதிரி. அதெல்லாம் கொண்டு விட்டாங்கன்னா நம்ம ஜெனட்டிக்கலாக மாறி மெண்டலாக போயிடும், நம்ம சந்ததிகள் நாசமாக போயிடும். அதனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில, முழு டீட்டெயில் நமக்கு வரல. இல்லை, அதான் என்ன காரணம் நீங்கள் சார்? இப்போ இது சில நாட்களுக்கு முன்பு யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகுது, பொதுவெளிக்கு எல்லாருக்கும் தெரியுது. அன்றைக்கி ஒரு அஃபிஷியலான ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் வருது. ஆனால் இந்தியா யூஎஸ்க்கான ஒரு வணிக ஒப்பந்தமே வந்து அமெரிக்க அதிபர் நம்மளுக்கு சொல்லி, அதுவும் அவர் சோஷியல் மீடியாவில் போட்டு தான் இங்கே வந்து இந்தியன்ஸுக்கே வந்து தெரிய வருது. பார்லிமெண்ட்லேயும் இன்றைக்கி பேச அனுமதிக்கல. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி இப்போ பியூஷ் கோயல் சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு, நீங்கள் நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே வந்து எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி கூச்சல் எழுப்புறாங்க நிறைய. இது வந்து இந்தியா வருங்காலத்துக்கே வந்து மிகப்பெரிய அளவில் உதவ போகக்கூடிய வர்த்தக ஒப்பந்தமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. இல்லை, அதான் ஏன் இது திரைமறையில் நடந்ததுக்கு என்ன காரணம்? அதை தான் வெளியில் சொல்ல முடியாமல் ஏதோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதை வந்து பியூஷ் கோயல், ஏன்னா பியூஷ் கோயல் தான் பேச்சுவார்த்தைக்கு போனது 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு போன இந்திய அதிகாரிகளும் சரி இவர்களும் சரி அந்த அதாவது என்னென்னா விவசாய பொருட்களை அனுமதிக்க முடியாதுன்னு சிட்டாக சொல்லியிருந்தாங்க. 2வது மோடியும் ஸ்டப்பனா ரஷ்யா எண்ணெய் வாங்குறது நிறுத்துவேன்னு சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லியிருக்காருன்னு கூட தெரியாது. இல்லை, சொல்லலை. மோடி ஓப்பனாக தான் சொல்லலையே. ஓப்பனாக சொன்னால் தானே நம்ம அதை பற்றி பேச. ஆமாம், கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யானும் மோடி சொல்லலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதானிக்காக ஜி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாருன்னு. அதானிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க போன வாரம். அமெரிக்காவில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற நியூயார்க் நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அனுப்புனாங்க. அவங்க வாங்கலை, 1 வருஷமாக 2வது நோட்டீஸையும் வாங்கலைன்னா அவங்க மெயிலுக்கே அனுப்பி நீ ஆஜராகணுன்ட்டாங்க. அதானிக்கு செக் வச்சுட்டாங்க. 8 லட்சம் கோடி ஆட்டையை போட்டுருவாங்க. பூரா இந்திய மக்களோட வரி பணம், எல்ஐசி காசு, ஸ்டேட் பேங்க் காசு, அதெல்லாம் கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை அமெரிக்கா முடக்க பார்த்தான். இல்லைனா அதானியை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அமெரிக்காவில். இல்லை, வெளிநாட்டுக்கே போக முடியாது. அதானி எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க கோர்ட் ஆஜராகலைன்னா. ஸோ அந்த மாதிரி நெருக்கடியை கொடுத்து இப்போ குஜராத்திகளுக்காக இந்தியாவை அடகு வச்சிட்டாரா என்னன்னு அது ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெரியும். சரி, இப்போ ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தால், ஏன்னா ட்ரம்ப் நேற்று அந்த பதிவில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட இது $500 பில்லியன் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தம். இதுக்கப்புறம் வந்து வருடம் இந்த அளவுக்கு இந்த மதிப்புள்ள சந்தை பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2024 $40 பில்லியன் தான் வந்து பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது, அவர் சொன்னதோட கிட்டத்தட்ட இது 500% மேலே
அப்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒப்பிட்டே பார்க்க முடியல. அப்போ இந்த மாதிரி இந்திய சந்தையில் எந்த பக்கம் திரும்பினாலும் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருப்பதில்ல சார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ட்ரம்ப் கூட நைட்டு டி நகரில் பார்க்குற மாதிரி ஆயிரும். ட்ரம்ப் வேணால் விற்றுட்டாயின்னு வைங்க, நல்ல ரேட்டை போட்டு நைட்டு 12 மணிக்கு போனீங்கன்னா ஏதாவது புரோட்டா கடையில் சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த கேடு காலத்தில் போய் முடிய போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக படித்து பார்க்காம நம்ம இது பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த கேடு கட்ட ஒப்பந்தம் குஜராத்திகளுக்காக போட்டதாக தான் தகவல், முதல் கட்ட தகவல் வருது. ஸோ அது தீவிரமாக அது என்னென்ன அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க, என்ன உண்மையிலே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்களா இல்லை லூசு ட்ரம்ப் அவனாக ஏதாவது சொல்கிறானான்றதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ பிரிட்டன் கூட ஒரு வணிக ஒப்பந்தம், அதே போல் இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட, ஸோ அதை தாண்டி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி யூஎஸ் வந்து முதல்ல நிற்கிறதுக்கு இல்லை அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து தான் தோண்டித்தனமாக மெண்டல்தனமாக எதையோ பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஆட்சியை கவிழ்த்து விடுவதற்கு அமெரிக்காவில் பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு மெண்டல்தனமாக ஒரு தான் தோண்டித்தனமாக போயிட்டுருக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி 5 வருஷம் வேணாம் இது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரதுக்கான பிளானும் அமெரிக்காவில் இருந்தது. இல்லைன்னா ட்ரம்ப்புக்கு வேறு வகையிலையும் செக் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்னால பெரிய தலைவலியாக இருக்குன்னு. ட்ரம்ப் என்னன்னா, ட்ரம்ப்போட பிளான் என்ன அப்படின்னா, சும்மா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காலத்துக்கு 2% பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு 50 ஆக்கி விட்டுருது. 50 ஆக்கி விட்டோடனே ஐயோ அப்பான்னு அலறுவீங்க. ஒரு 3-4 மாதத்தில் அந்த 50க்கு செட் ஆயிடுவீங்க. ஓரளவுக்கு வாழ்ந்து தானே ஆகணும் சார், மருந்து குடிச்சா சாக முடியுன்ற ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு 30% குறைக்க வேண்டியது. பாடா நல்ல வேலை சனி அந்த 30 நாளும் குறைச்சானே அப்படின்னு சொல்லி அப்படி எந்திரிச்சு வந்துடுவாங்க. இது எல்லாமே ஹியூமன் கேட்டல்ஸை ஏமாத்துறது தான். மோடி செய்த பாவம் இப்போ மோடியை சுற்றுது. மோடி இதை தான் செஞ்சார். 120 ரூபா வரைக்கும் பெட்ரோலை கொண்டு போய் 130 ரூபாய் வரைக்கும் கொண்டு போயிட்டு டப்புன்னு கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தினாங்க பாருங்கள். 60 ரூபா இருந்ததை கொண்டு போய் 110 120 கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு 10 ரூபாய் குறைச்சி அப்படியே நிறுத்தினாங்க பாருங்கள். 110 ரூபாய்க்கு பெட்ரோலும் 90 ரூபாய்க்கு டீசல். ஒரு மக்களுக்கு என்ன ஒரு ரிலீஃப். ரைட். ஐயோ நல்ல வேலை ஏற்றி 150 ரூபா ஆக்கியிருந்தான்னா நம்ம என்ன எப்படி பிழைக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் 90 100ன்னு வந்து நிறுத்தினார்ல, நிறுத்தி இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஏற்றவே இல்லை. இன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறலையா, க்ரூட் ஆயில் ஏறலையா, திருட்டு பயலுங்க அந்த மாதிரி ஏமாத்தினாங்கல்ல. இப்போ இவங்களாம் அவன் ஏமாத்துறான். 5%, நான் 50 ஆக்கி 45 இப்போ 35 25 குறைச்சி 15ன்னு வச்சுக்க, 20ன்னு வச்சுக்க. அப்படிங்கும்போது ஆஹா குறைச்சிட்டாருன்னு இந்த இப்போ இவரும் வாழ்த்து சொல்கிறார்ல, ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவன் கிடையாது. அப்படிங்கும்போது இவங்களோட உள்கூத்து என்னென்னா, இவர்களுக்கு வந்து குஜராத்திகளை வளர்த்து எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய திட்டுத்தனத்தில் நம்ம அங்கே மாட்டியிருக்கோம். அவ்வளோதான். இல்லை சார், இப்போது இந்திய பொருளாதாரம் நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இயங்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போது இவ்வளோ நாள் இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாங்க, அமெரிக்கா வரி விதிப்பு கூட டேக்கிள் பண்ணாங்க. ஆனால் இப்போது வந்து கடைசியில் அங்கே சுற்றி கடைசி அமெரிக்க பக்கமே சாய நிலைமையாக வந்துருச்சு. இப்போ ரஷ்யா எதிர்கொள்கிறாங்க, சைனா எதிர்கொள்கிறாங்க ஒரு பக்கம். ஏன் வடகொரியாவில் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களும் இன்றைக்கி வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது இல்லை, வடகொரியாவோடைய நிலைமைக்கு நம்ம வர முடியாது. அவன் வந்து ராவான ரவுடி. ஸோ அவன் மாதிரி அங்கே உள்ள மக்கள் மாதிரி நம்ம மக்கள் கிடையாது. நம்ம மக்கள் வந்து படத்தை நல்லா சீனை பார்த்தாலே கை தட்ட மாட்டாங்க. அங்கே வந்து எல்லாத்துக்கும் கை தட்டிக்கிட்டே கிடக்கும். அப்படிலாம் தட்டுவாங்க, நம்மளால தட்ட மாட்டேன். ஸோ அதனால் அந்த நாடு வேறு, நம்ம நாடு வேறு, அந்த ஸ்டைல் வேறு. சீனா ரஷ்யா சார், சைனா அவங்களாம் வல்லரசு வந்து நம்ம ஒன்றுமே அவங்க வந்து இது வந்து இந்த மோடி அரசு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்திரா காந்தி நமக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தாங்க ரிசர்ச்சில், சயின்ஸில், ஸ்பேஸ் ரிசர்ச்சில். அது இதுக்கெலாம் ஃபண்டு ஒதுக்கி பெரிய அளவு பண்ணனால தான் இன்றைக்கி ஸ்பேஸில் நம்ம நம்புகிறோம். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணியிருந்துருக்கணும். கடந்த காலத்தில் ராஜீவ் காந்தியும் சரி, அதுக்கு அடுத்து இருந்த டுபாக்கூர் காங்கிரஸ் அரசும் சரி, சிவில் ஏவியேஷனில் பண்ணியிருக்கணும், எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கணும், ரிசர்ச்சில் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அதை அப்படியே கண்டினியூ ஆகி வந்துட்டு இருந்திருக்கும். எதுவுமே 40 வருஷமாக பண்ணாமல் திடீர்னு போய் அமெரிக்கா ராஜ்யா சைனாக்கு சைனா வந்து ஒரு 30 வருஷத்தில் பிளான் பண்ணி அடித்து நகர்த்தி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்துட்டான். இவங்க தனியாக வெப்சைட்டு கூட கிடையாது இன்னும். எல்லாத்தையும் கூகுளில் நம்பி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. எப்படி போய் நீங்கள் அமெரிக்காவை எதிர்ப்பீங்க? ரஷ்யாட்ட எல்லாமே இருக்குது. சைனா எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அவன் எதிர்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ப்ரொடக்ஷன், அவனோட ரிசர்ச் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் நம்ம 10% கூட கீழே இல்லை. இப்போ தான் நம்ம ஜோகோவுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம் வெப்சைட்டில். அதே ஒரு திருட்டு வேலை தான், டுபாக்கூர் தான் அது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எப்படி போய் இது பண்ண போகிறாங்க? ஸோ ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு பயங்கரமான ஒரு பலத்தை அடி வாங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கோல்டு ரேட்டு வந்து ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் விரிவாக பேசியிருந்தீங்க.
சொல்லுங்கள் சார். இப்போ இந்த மாதிரி இப்போ ட்ரேடு இந்த சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியன் எக்கானமி என்ன ஆக போகுது சார்? ஏன்னா இல்லை 0.3லேருந்து 0.6 வரைக்கும் இந்த ஒப்பந்தத்து மூலிமா இந்த 2026 வளர்ச்சி இருக்கும்ன்றாங்க. வளர்ச்சி இருக்கும். ஏன்னா வந்து டவுனில் போயிட்டு இருந்து வளர்ச்சி இருக்கும். மக்கள் நாசம், அடுத்த ஜென்ரேஷன் நாசமாக போயிடும். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அந்த விவசாய பொருட்கள், அந்த பால் பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நம்மளோட சந்ததிகளே அழிச்சிரும். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அழிச்சு. ஆமாம், அதே மாதிரி க்ரூட் ஆயில் வாங்குறான், அவன் எங்கேயோ வாங்கி தொலைகிறான்னு விட்டுருலாம். ரஷ்யாவில் வாங்குறதுக்கு பதிலாக அமெரிக்காவே அங்கேருந்து ஆட்டையை போட்டு நமக்கு விற்பான், ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு விற்றுட்டு அவனையே ஆட்டையை போட்டுருவான். வெனிசுலாவையும் முடிச்சிடுவாங்க. வெனிசுலாவில் ஆட்டையை போட்டு கம்மி ரேட்டுக்கு வச்சு வெனிசுலாவுக்கு ₹1 மட்டும் கொடுத்துட்டு நம்மகிட்ட ₹10 விற்றுருவாங்க. வருங்காலங்களில் இந்தியன் எக்கானமி இன்னும் பெரிய சரிவை நோக்கி தான் சரிவை நோக்கி போகாது. இப்போ அமெரிக்கா வந்து டாக்ஸை குறைச்சான்னா மேலே தான் போகும், வளர்ச்சியை நோக்கி தான் போகும். ஆனால் இது வந்து கட்டி மாதிரி இந்த வளர்ச்சி. திடீர்னு குண்டாயிட்டான்னா நீர் கோர்த்து கூட குண்டாயிருப்பான், புரியுதா அவங்களுக்கு? டப்புன்னு செத்து போயிடுவாங்க. லிவர் பிரச்சனைனா கூட ஒருத்தன் திடீர்னு ஊதிடுவான். இப்போ நீங்கள் வந்து நாள் எவ்வளோ குண்டாக இருக்கார், அவ்வளோ சூப்பராக இருக்கார், கொலு கொலுன்னு ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பூரா நீர் ஆகிற குண்டாகிறது. இல்லை, அவர் ட்ரம்ப் சொன்னதுலேயே என்ன லாஜிக்னா 18% குறைச்சது ஓகே, இந்தியா வந்து 0% சொல்கிறாருல்ல சார். இல்லை, அவன் ஒரு லூஸ் தான், லூஸுன்னு இல்லை, காரியக்கு இருக்கேன். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. இந்தியன்ஸை, இந்திய அரசியல்வாதிகளை என்ன நினச்சிருக்கான்னு தெரில. இவன் வந்து 18% டாக்ஸ் போடுவானா, நம்ம 0 கூட வேண்டாம், லூஸாக இருக்கவனா அப்படின்ற மாதிரி கேட்குறவன் கேனே நினச்சேன்ற மாதிரி. இல்லை, அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்குமான்னு தெரியல சார். ஏன்னா இல்லை, சொல்கிறான், அவன் வந்து கேட்குறது பிட்ட போடுறது தான், நக்கல் பண்ணுறது தான் இதெல்லாம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இதோடைய முழு விவரங்கள் வெளியானதுக்கு பிறகு தான் நம்ம இதை பற்றி இன்னும் தெளிவாக பேச முடியும். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Presta Premium Women's Wear. Let your body love it. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.